தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. டெல்லி செங்கோட்டையில் 12வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. மூவர்ண கொடிக்கு வணக்கம் செலுத்தி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். நூற்று 40 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு முப்படைகளுக்கும் தலை வணங்குகிறது. ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்த முப்படைகளின் வீரர்களுக்கும் சல்யூட் என பிரதமர் மோடி பெருமிதம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்களை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் புதிய இயல்பை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி உறுதி. சிந்து நதிநீரை முழுமையாக பயன்படுத்தும் உரிமை இந்திய விவசாயிகளுக்கே உள்ளது. தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக செல்ல முடியாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஆண்டு இறுதிக்குள் செமி கண்டக்டர் சிப்புகள் சந்தைக்கு வரும் என பிரதமர் மோடி உறுதி. அணுசக்தி துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்க தீவிரம். தனியாரும் பங்கேற்க கதவுகள் திறந்திருப்பதாக பிரதமர் மோடி அழைப்பு. விவசாயம் முதல் தகவல் தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் இந்தியா ஆட்சி செய்ய வேண்டும். இந்திய இளைஞர்கள் சொந்தமாக சமூக ஊடகங்களை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். கனிம வளத்தில் தற்சார்பு நிலையை கொண்டு வருவதே அரசின் முக்கிய நோக்கம். போர் விமானங்களுக்கான இன்ஜின்களை இந்தியாவில் தயாரிப்பதே நம் இலக்கு என்றும் பிரதமர் பேச்சு. சுயசார்பு மூலம் முன்னேற்றம் பெறுவதே புதிய இந்தியாவின் முழக்கம். உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தி மட்டுமே நாட்டை பலப்படுத்துவோம் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். எரிபொருள் தேவைகளுக்கு பிற நாடுகளை சார்ந்து இருக்காமல் தன்னிறைவு பெற வேண்டும். பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் இறக்குமதியை குறைக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தல். இந்தியாவுக்கென விண்வெளியில் ஆராய்ச்சி நிலையம் விரைவில் அமைக்கப்படும். சுபான்ஷு சுக்லா சாதனை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி உறுதி. தீபாவளி நாளில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும். விலைவாசி கணிசமாக குறைந்து நடுத்தர மக்கள் பயன்பெறுவர் என பிரதமர் மோடி பேச்சு. மீனவர்கள், விவசாயிகள் நலனில் ஒருபோதும் சமரசம் இல்லை என பிரதமர் மோடி உறுதி. அரசும் திட்டங்களும் தற்போது மக்களின் வீடு தேடி செல்வதாகவும் பேச்சு. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின். சுதந்திர தின உரையில் 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிப்பு.
சட்ட நடவடிக்கைகள் மூலம் மீட்போம் என சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி பேச்சு. ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார். மாநிலத்தின் நலன்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புறக்கணிப்பு என விளக்கம். கடன் வாங்குவதிலும் ஊழல் செய்வதிலும் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழகம்தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வின் தேதி மாற்றம். நிர்வாக காரணங்களால் நவம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் விடுவிப்பு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக 6 வழக்குகளை பதிவு செய்த போலீசார். தடையை மீறி போராட்டம், பேருந்தை சேதப்படுத்தியது, காவலர்களுக்கு காயம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு. கூலிக்கு போராடும் மக்களை பற்றி கவலைப்படாமல் கூலி படத்தை பார்ப்பதா? நாட்டு நலன் மீது அக்கறை இல்லாத அதிகாரங்களை தேர்வு செய்தது மக்களின் தவறு என்றும் சீமான் ஆவேசம். நெல்லை அருகே அரசு பேருந்து வேன் மீது மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலி. 5 குழந்தைகள் உட்பட 14 பேர் படுகாயம். சேலம் ஆத்தூரில் டாஸ்மாக் கடையில் 2 தரப்பினர் மோதலில் 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. மதுபோதையில் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. வருகிற 19ஆம் தேதிக்குள் அனைவரும் பார்க்கும்படி இணையதளத்தில் வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு ஆணை. ஜம்மு காஷ்மீரின் சஷோதி பகுதியில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 46 பேர் பலி. 12 பேரின் உடல்கள் மீட்பு. மேலும் பலர் மாயமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு 3000 ரூபாய் கட்டணத்தில் ஓராண்டுக்கான பாஸ் இன்று முதல் அமல். தனியார் கார், ஜீப், வேன்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என அறிவிப்பு. ரசிகர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது தோழி கைது. கேரளாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்து பேக்கரிக்குள் புகுந்த ஆட்டோ. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.
தைவானை புரட்டி போட்ட போடல் புயல். மணிக்கு 191 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசிய நிலையில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.